ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேங்க் ஆஃப் பரோடா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேங்க். இது எஸ்பிஐக்கு அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் பேங்க் ஆஃப் பரோடா டாப் நாச் பேங்க்கு. இந்த பேங்க்கில் ரெகுலராக ரெக்ரூட்மெண்ட்டே நடக்குது. லாஸ்ட் இயர் நடந்துச்சு, இப்போ நடந்திருக்கு. இப்போ வேக்கன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இதனால் நம்ம ஸ்டேட்டில் கட் ஆஃப் சேஞ்சஸ் ஆகுமானா சேஞ்சஸ் ஆகும். பட் எவ்வளோ ஆகுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வேக்கன்சிஸ் ஆட் ஆனது நமக்கு போதுமானா போதாது. இன்னும் ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன பேங்க்னு பார்க்கலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் இன்னும் 7 days தான் இருக்குது நம்மளுக்கு ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் வர. அண்ட் எல்பிஓ எக்ஸாமுக்கு இதுலேருந்து ஒரு 4 நாளில் 11லேருந்து 14 நாள் இந்த டேட்ஸ் தான் இருக்குது நமக்கு இந்த 2 எக்ஸாம்ஸ்க்கும். இந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனவங்க இதுக்கு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுதுங்க இது எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஈஸி லெவல், இது ஹார்ட் லெவல். இதுக்கான ப்ரிப்பரேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இந்த பேங்கிங் இந்த 2 எக்ஸாமுக்கே ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ஐடிபிஐ எக்ஸாமு எல்லா எக்ஸாமுக்கும் இந்த பேங்கிங்கும் ஸ்கீம்ஸும் ரொம்ப முக்கியன்றதுனால நான் இந்த செப்டம்பர் அக்டோபருக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். எல்பிஓக்கு நவம்பரும் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து மற்ற செக்ஷன்ஸ்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கல இதை பாருங்கள், அது நான் சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன், லேட்டர் பார்ட்டில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள், இதுதான் நமக்கு ஸ்டேட் வைஸ் ஸ்பிட்டப்பு. இது வந்து ஆர்டிஐ நேற்று டேட்டுக்கு வந்த ஆர்டிஐ பேங்க் ஆஃப் பரோடா கிட்ட இருந்து. இந்த ஆர்டிஐயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தமாக 1200 வேக்கன்சி கிளர்க்கில் போட்டிருக்காங்க. நிறைய பேர் மொத்தமாக அப்படியே போட்டு தம்ப்நெயிலில் போட்டு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நமக்கு எவ்வளோ வேக்கன்சி ஆட் ஆகிருக்குன்னா, இதை பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு நேராக 59 வேக்கன்சிஸ் கேட்டகரி வைஸ் கொடுக்கல, மொத்தமாக 59 வேக்கன்சி ஆட் ஆகிருக்கு. இதனால் நமக்கு நிறைய கட் ஆஃப் சேஞ்சஸ் ஆகாமல் ஒரு கொஞ்சமாக ஒரு 0.5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 0.75 அந்த மாதிரி சேஞ்சஸ் கட் ஆஃப் சேஞ்சஸ் ஆகலாம். தவிர ரொம்ப அதிகமாக 0.5 ஓரளவுக்கு சொல்ல முடியாது. ஒரு மினிமம் அளவுக்கு நமக்கு சேஞ்சஸ் ஆகும். கட் ஆஃப் நம்ம ட்ரைட் பண்ண நான் 80 சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 80க்கு வர்றதுக்கு இந்த வேக்கன்சிஸ் ஆடை ஹெல்ப் பண்ணும். இன்னும் யூனியன் பேங்க்கெல்லாம் ஆட் பண்ணால் தான் இந்த 80க்கே வரும். இதை விட கம்மியாகணும், ரொம்ப அதிகமாக கம்மியாகணும்னா நமக்கு இந்தியன் பேங்க் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஐஓபி இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 80யை விட்டு கீழே இறங்கணும். இந்த 80க்கு வர்றதுக்கு தேவையான வேக்கன்சி ஆட் ஆகுனது தான் இந்த 59. இந்த பேங்க்கில் ரிப்போர்ட் பண்ணாத வேக்கன்சிஸு, மற்ற பேங்க்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க இல்லையா, இந்தியன் பேங்க் தவிர்த்து ரிப்போர்ட் பண்ணாமல் வேக்கன்சிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் தான் இந்த 80 அவங்க ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேக்கன்சிஸு. அண்டு அடிஷ்னலாக சில பேங்க் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற வேக்கன்சிலேருந்து. அது இல்லாமல் நமக்கு இந்தியன் பேங்க் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்களன்னா நமக்கு வேக்கன்சி இந்த 80லேருந்து கீழே குறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியன் பேங்க்கும் எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க யூஸ்வலாக 300+ ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆன்சியன் டேஸ்லாம் 700 600 650 எல்லாம் ஒரு டைம் இவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க, ஒரு டைம் கனரா பேங்க் அதிகமாக ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இவங்கெல்லாம் கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் இந்தியன் பேங்க்கும் தான் 1100+ பிரான்ச்சஸ் ஈச் பேங்க் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து யூனியன் பேங்க்கு 600 பிரான்ச்சு தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு மேலே இருக்குது 660 நினைக்கிறேன் யூனியன் பேங்க்கு. இவங்கெல்லாம் நமக்கு எவ்வளோ வேக்கன்சி ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்ற பொறுத்து நம்ம கட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஆட் ஆனதுனால நமக்கு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் நடக்க போகிறதில்ல. அந்த 80 வரத்துக்கு இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் ஆட் ஆனால் தான் இந்த 80 வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேக்கன்சிஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் யூனியன் பேங்க் ஒரு 90 100 அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த 80 கட் ஆஃப். இந்தியன் பேங்க்கும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் கனரா பேங்க்கும் ஸ்டெப் எடுத்தால் தான் இந்த 80யை விட்டு நம்ம கட் ஆஃப் கீழே இறங்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. இது இப்போ கிளியர் ஆகுதா அதெல்லாம் மேட்டரே கிடையாதுங்க. நீங்கள் அடுத்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், போயிட்டு திருப்பி ஏப்ரல் 1 தான் ரிசல்ட் வரும். எப்போ ரிசல்ட் வரும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஏப்ரல் 1 தான் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏப்ரலில் தான் ரிசல்ட் வரும். இருக்குது எப்போவுமே. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டிசம்பரில் ப்ரிலிம்ஸ் இருக்கும், ஜனவரியில் மெயின்ஸ் இருக்கும். பொங்கல் முடிஞ்ச அடுத்த வாரத்தில் ஏப்ரல் 1 ரிசல்ட் இருந்தாங்க. இந்த கோவிடுக்கு அப்புறம் எக்ஸாம் ப்ரீபான் பண்ணாங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த எக்ஸாம் இப்போ எழுதுகிற எல்லா எக்ஸாமும் முடிச்சு கட்டிட்டு எதுவுமே நல்லா பண்ணாதவங்க கூட இந்த எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க அப்போல்லாம். இப்போ முன்னாடியே நடத்துறதுனால கொஞ்சம் இதாகுது. பட் ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுற டைமில் அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் வருது இப்போ. ஸோ அது வந்து பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஆஸ்பிரண்ட்ஸ் வாங்க மற்றது என்ன நியூஸ்னு பார்க்கலாம். இதோ பாருங்கள், இன்னும் 7 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு.
என்னென்ன பண்ணணும்னா, நீங்க எல்லா சப்ஜெக்ட்டும் படிங்க. டிஸ்கிரிப்டிவ் இன்னைக்கு ஈவினிங் நான் வீடியோ குடுக்குறேன். என்ன டாபிக் படிக்கணும், எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி டைப் கரெக்ட்டா பண்றோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அந்த மெத்தட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். இந்த டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். இத பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த டாபிக் நான் டிக் பண்ற டாபிக் எல்லாம் பார்த்துக்கோங்க. 1, 2, 3 இந்த 4. இதுல ஒரு சில இதுல ஸ்டேட் இதும் சேர்ந்திருக்கும். இந்த 5 டாபிக். இந்த 5 டாபிக்கும் நீங்க டீட்டெயில்டா படிங்க. அப்படி முடியாதவங்க கேப்சூல் படிச்சுக்கோங்க. பட் இந்த பேங்கிங்கும், ஸ்கீமும் டீட்டெயில்டா படிக்கணும். அதுக்கான வீடியோ செப்டம்பர், அக்டோபர் மந்த்துக்கான வீடியோ நான் குடுக்குறேன். ரிமைனிங் மந்த் எல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. அந்த வீடியோ பாரு இதுதான். இப்ப நேத்து நைட்டு நான் பார்ட் 2 அப்லோட் பண்ணேன். வீக் 1 அக்டோபர். இன்னைக்கு அக்டோபர் வீக் 2, வீக் 3 பார்த்துடலான்னு இருக்கோம். நாளைக்கு அக்டோபர் வீக் 4ம் அண்டு செப்டம்பர் மாசத்துல ஒரு வீக்கும் பார்த்துட்டு, ரிமைனிங் டேஸ்ல ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். செப்டம்பர்ல ஸ்கீம்ஸ் பார்த்துட்டு, செப்டம்பர கம்ப்ளீட் பண்ற மாதிரி பிளானு. சரி, எங்க இந்த 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 மெட்டீரியல எங்க போய் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரிப்பீட்டர்ஸ் இருந்தா இந்த சோர்ஸ ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க இந்த சோர்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல நான் இவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்க முடியாதுன்றவங்க, பேங்கிங்கும், ஸ்கீம்ஸும் நம்ம குடுக்குற வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம பிடிஎஃப் அப்படி இல்லைன்னா, நான் ஸ்கீம்ஸு, ஸ்மார்ட் கிடாவுல இருந்தும் என்னது பேங்கிங் அவேர்னஸ் அஃபேர்ஸ் கிளவுட்ல இருந்தும் கலெக்ட் பண்றேன். அஃபேர்ஸ் கிளவுட்ல கலெக்ட் பண்ணிட்டு மத்த நியூஸ்ல எங்கேயாச்சும் கவர் ஆயிருந்தா மிஸ் ஆன நியூஸ் எல்லாம் கொண்டு வர முக்கியமானது. ஸோ நம்ம சோர்ஸ ஃபாலோ பண்ணலாம். செப்டம்பருக்கும், அக்டோபருக்கும். ரிமைனிங் மந்த் அஃபேர்ஸ் கிளவுடோடைய நான் உங்களுக்கு பிடிஎஃப் குடுக்குறேன் ரிமைனிங் மந்த்ஸ்க்கு. அந்த பிடிஎஃப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க பேங்கிங்க்கு. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். இத பாருங்க இதுதான் நம்ம சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா டெலகிராம் அதில தான் இப்போ உடனே போயிட்டு குடுக்குறேன் உங்களுக்கு பேங்கிங் ரிமைனிங் மந்த்ஸ். இந்த டிஎன் பேங்கர்ஸ் இது இந்த லிங்க்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம டெலகிராம்ல ஜாயின் ஆயிருவீங்க. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் மத்த மந்த்துக்கான பேங்கிங் பிடிஎஃப் நான் குடுக்குறேன். அண்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப அக்டோபர், நவம்பர் நம்ம சேனல்ல பார்த்து படிச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். நான் ஏன் செப்டம்பர், அக்டோபர் குடுக்குறேன்னா, அதில தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதனால ஆகஸ்ட்டுக்கு நான் பிரையாரிட்டி குடுக்கல. ஆகஸ்ட்டுக்கு நான் குடுத்துருக்கேன். அத 2x ஸ்பீட்ல வச்சு பாருங்க. டீட்டெயில்டா குடுத்துருப்பேன். பட் இப்ப குடுக்குறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா குடுக்குறேன். நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு, இந்த பார்ட் 2 இந்த பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு, அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் போட்டிருக்கு இல்லையா? இத பார்த்துட்டு நீங்க இன்னும் ஸ்பீடா போடணுமா? இல்ல இன்னும் அ ஒன் டைம் ஒரு கான்செப்ட்ட ஒன் டைம் எக்ஸ்ப்ளைன் பண்ணா போதுமா? இல்ல உங்களுக்கு புரியிற மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணணுமான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்டு நான் ரிமைனிங் குடுக்கக்கூடிய டாபிக் இப்ப அடுத்த பாட்டுக்கான ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு. நான் அதுக்கு தகுந்த மாரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தென் இந்த சோர்ஸ் மெட்டீரியல் எங்க எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், இந்த சோர்ஸுக்கு இந்த சோர்ஸ் அதாவது முக்கியமான சோர்ஸுக்கு அஃபேர்ஸ் கிளவுடு, ஸ்மார்ட் கிடாவும் பண்ண சொன்னேன். ரிமைனிங் சோர்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு கேப்சூலு. அதில நான் ப்ரிஃபர் பண்றது என்னன்னா, அடாவோட கேப்சூலும், ஆம்பிஷியஸ் பாபா கேப்சூலும். ஏன் ஏன் அப்டின்னா, இதில வந்து அவங்க டேபிள் போட்டு நீட்டா குடுத்துருப்பாங்க. நமக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பிரிண்ட் போட்டீங்கன்னா, டக்குன்னு ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பிஷியஸ் பாபா கேப்சூல் வந்து எல்லா மந்த்துக்குமே அப்பாயின்ட்மென்ட், சப்மிட், ஸ்கீம்ஸ் எல்லாமே டேபிள் ஃபார்மேட்ல தான் குடுப்பாங்க உங்க மந்த்லி கேப்சூல்ல. இவங்க இன்னும் கேப்சூல் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க. இது எப்படி டவுன்லோட் பண்றது இந்த வீடியோல காட்டுறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி கேப்சூல் அக்டோபர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஐபிபிஎஸ் கிளர்க் செப்டம்பர் வரைக்கும் கவர் ஆயிருக்கு. இது 2 கம்பைல் பண்ணி தான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு பிடிஎஃப் வந்துரும். ஸோ நீங்க அத ரிவிஷன் பண்றதுக்கு மத்த டாபிக் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டேபிள் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால. அடாவும் அப்படிதான் அவங்க கேப்சூல்ல டேபிள் ஃபார்மேட்ல குடுப்பாங்க. பிளஸ் இவங்க கொஞ்சம் முன்னாடியே கேப்சூல் குடுத்துட்டு, கடைசியா ஒரு பூஸ்டர் கேப்சூல் குடுப்பாங்க. அதாவது அக்டோபர் மந்த் இல்லன்னா விடுபட்டதெல்லாம் சேர்த்து ஒரு கேப்சூல் குடுப்பாங்க. 2யும் படிச்சுட்டு போணும். இதுல 2த்துல ஏதானா ஒண்ணு படிங்க. லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்க. இல்லன்னா இதுல படிச்சுட்டு இதுல சும்மா ரிவிஷன் பார்த்துட்டு போறவங்களோ பார்த்துட்டு போங்க. பட் ஆனா பேங்கிங்கும், ஸ்கீம்ஸும் நீங்க டீட்டெயில்டா படிக்கணும். மத்த நியூஸ் எல்லாம் கூட இந்த சோர்ஸ்ல படிச்சுக்கோங்க. நீங்க ஒரு டீசென்ட் மார்க் எடுக்கலாம். இத பாருங்க இந்த ஆம்பிஷியஸ் பாபா கேப்சூல் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நெறைய பேருக்கு தெரியல. இது ambitiousbaba.comனு வெப்சைட்ல ஆம்பிஷியஸ் பாபான்னு கூகுள்ல அடிச்சீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்ல ஓப்பன் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். இதுல பாருங்க. இந்த ரிவ்யூ இருக்குன்னு இல்லைங்களா? இது வந்து அக்டோபர் மந்த்தான பிடிஎஃப். இதுல போனீங்கன்னா ஒன் லைனர், எம்சிக்யூ, பிடிஎஃப் இருக்கும். இது டெய்லி படிக்கிறவங்களுக்கு, இது நீங்க இப்ப கேப்சூலா படிக்கிறவங்களுக்கு இதுல மந்த்லி கேப்சூல் இருக்கும். பட் இப்ப இது மட்டும் போதாது. இதுல வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் கேப்சூல் இருக்கு. இது வந்து ஏப்ரல்லேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரையும் கவர் ஆயிருக்கும். நமக்கு வந்து இப்ப நீங்க எவ்வளோ கவர் பண்றீங்களோ அவ்வளோ கவர் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மஸ்ட்டு. பட் ஆனா நீங்க
அதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறதால ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மே, ஜூன், ஜூலை எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் முடிஞ்ச வரையும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. நவம்பர் மிட் வரையும் ஐபிபிஎஸ் பிஓக்கு நவம்பர் 3 வீக்கும் ஆட் பண்ணிக்கோங்க எல்பிஓக்கு. நான் அந்த இந்த எக்ஸாம் பிஓ எக்ஸாம் முடிச்சு அடுத்த 4 நாளில் நான் அந்த எக்ஸாமுக்கான மெட்டீரியல் கொடுக்குறேன். அதாவது நவம்பர் 3 வீக் வரையும் கரண்ட் பேங்கிங்கு ஸ்கீம்ஸும் நான் கவர் பண்ணிடுறேன். சரிங்களா? பிஓ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து. இப்போதைக்கு செப்டம்பர், அக்டோபர் மட்டும்தான். ஸோ பிடிஎஃப் இப்படி தான் டெவலப் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் போனோம். வெப்சைட்டில் போயிட்டு பிடிஎஃப்ஸ் மேலே பிடிஎஃப்ஸ்னு இருக்கும். அங்கே கிளிக் பண்ணாலும் சரி, இந்த மந்த் வைஸில் போயிட்டு கேப்சூல் வேணும்னா இது மந்த் வைஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பிடிஎஃப்ஸில் போனீங்கன்னா இங்கே வரும். இந்த கேப்சூல் இந்த இடத்துல பிடிஎஃப்ஸில் கேப்சூல் இங்கே பாருங்கள் ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஐபிபிஎஸ்ல இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க் ஆட் ஆகிற மாதிரி இங்கே ஐபிபிஎஸ் பிஓ இன்றைக்கி நைட்டு இல்லை நான் நாளைக்குள்ளே ஆட் ஆகிடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் சும்மா இருக்க வேண்டாம். இந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க ஐபிபிஎஸ் கிளர்க் கேப்சூலையும் இந்த அக்டோபர் இதுவும் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த 2 பிடிஎஃப்பும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் பேங்கிங்கு ஸ்கீமும் நம்ம சோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பி சொல்கிறேன். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன பிளேலிஸ்ட் வேணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பேங்கிங், இது ஸ்கீம்ஸு அண்டு டிஏ கஸ்டமருக்கு ஃபில் பண்ணுறவங்க டிஏ எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு இந்த வீடியோ. ரீசனிங்கில் மெயின் முக்கியமான டாபிக் கோடர் பேட்டர்ன்கெல்லாம் 1 மார்க் லெவல். அந்த அடுத்த கோடிங் டிகோடிங் இதில் கோடிங் பெஸ்ட்டு கொஸ்டின் இதில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் நான் டைம் இருந்தாக்கில் இந்த அடிஷ்னல் செட்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் நான் டிஸ்கிரிப்டிவ்க்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன், எப்படி அப்ரோச் பண்ணுன்ற மாதிரி. அண்டு எல்லா ஈச் செக்ஷனுக்கு டாபிக் வைஸ் ஸ்ட்ராட்டஜி இதில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிஓ மெயின்ஸ் லாஸ்ட் 10 டேஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதை வந்து லாஸ்ட் மினிட்ல படிக்கக்கூடியவங்க எப்படி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் அப்ரோச் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ. இதை புதுசாக பார்க்குறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோட எண்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போய் ஷூட் பண்ணுறேன் அடுத்த பேங்கிங் அவேர்னஸ் வீடியோவை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வேக்கன்சி ஆட் ஆனதால் நம்ம கட் ஆஃபெல்லாம் சேஞ்சஸ் நான் சொன்ன கட் ஆஃப் தான் வரும். இது வந்து நான் இந்த வேக்கன்சி ஆட் பண்ணுறதெல்லாம் சேர்த்து தான் அந்த 80க்கு சொன்னேன். இது இந்த மாதிரி இவங்க ஆட் பண்ணால் 900 வந்து நீங்கள் வேக்கன்சி 900 பக்கம். நம்ம இந்தியன் பேங்க்குக்கு அவங்க இந்தியன் ஓவர்சீஸ் எல்லாம் மூவ் பண்ணால் 1110 ப்ளஸ்லேருந்து ஒரு 1200க்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி போனால் மட்டும்தான் கட் ஆஃப் கொஞ்சம் இதுலேருந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரொம்பலாம் குறையாது. ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ சேனல் கூட டச்சில் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.